ورحمة الله وبركاته. الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் செய்கின்றேன். கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் அனைவர்கள் மீதும், இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றார். எனவே அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் அர்-ரஹீம் மஸ்ஜித் அல்-ஹதீஸில் நாம் அமர்ந்து இஃப்தார் நிகழ்ச்சியினுடைய மார்க்க சொற்பொழிவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் நாம் அமர்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே உட்கார்ந்து மார்க்கத்தை நாம் அறிகின்ற பொழுது அதற்கான உயர்வையும் சிறப்பையும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும், தக்வா உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை நம்மின் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு நல்லுபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றார். வதக்கிர் ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபஅல் முஃமினீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து கொண்டிருங்கள். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இந்த உபதேசம், இந்த குர்ஆனுடைய போதனைகள் இருக்கிறது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயன் தரக்கூடியதாக, இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, மறுமையுடைய சிந்தனையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்வதாக இன்று ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் மஸ்ஜிதில் அமர்கின்ற பொழுது மிக அமைதியாக இருக்க வேண்டும். காரணம், மஸ்ஜித் ரப்பல் ஆலமீனுடைய ஆலயமாக இருக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் இங்கே உள்ளே நுழையும் போது என்ன ஓத வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாம் மஸ்ஜிதில் நுழையும் போது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்த வண்ணமாகத்தான் நுழைய வேண்டும். அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய வாசலை எனக்கு நீ திறந்து விடுவாயாக என்ற பிரார்த்தனை யாரெல்லாம் ஓதி வந்தோம், யாரெல்லாம் ஓதாமல் வந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். இனி அடுத்து மஸ்ஜிதுகளில் நுழையும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறிய அந்த பிரார்த்தனைகளோடு நாம் உள்ளே வர வேண்டும். அதே போன்று உள்ளே நுழையும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள், நீங்கள் உங்களுடைய வலது காலை வைத்து உள்ளே நுழைங்கள் என்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை பொறுத்தவரை பள்ளி மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்லும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக் என்ற பிரார்த்தனையோடு வெளியேற வேண்டும். வெளியேறும் போது இடது காலை வைத்து வெளியேற வேண்டும் என்கின்ற அழகிய போதனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் அமர்ந்து நாம் பேசக்கூடிய இந்த அமர்வு இருக்கிறதே, அதற்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றார். என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இறை மஸ்ஜிதில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதும் அவனை பற்றி பேசுவதும் அவனுடைய
போதனைகளை எடுத்து கூறுவதும் நமக்கு இந்த மஜ்லிஸினுடைய சிறப்பு என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா இஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூதில்லாஹ் யதுலூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா வ கஷியத்துஹும் ரஹ்மா வ ஹஃபதஹுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் அமர்ந்து ஒரு அமர்கின்றார்கள், யதுலூன கிதாபல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை ஓதுகிறார்கள், வ யததாரஸூன பைனஹும் தங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பற்றி எடுத்துரைக்கிறார் என்று சொன்னால் அந்த சபையினுடைய உயர்வு என்ன தெரியுமா? இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா, அல்லாஹ் தஆலா அந்த சபையிலே மிகப்பெரிய ஒரு அமைதியை இறக்குகின்றான், மன நிம்மதியை அல்லாஹ் அளிக்கின்றான். எனவே உள்பகுதியில் உள்ளான அடுத்த பகுதிக்கு வருமாறு கேட்டுக்கொள்வோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா, அல்லாஹ் தஆலா அந்த சபையில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கிறான். உலகத்தில் நீங்கள் நிம்மதியை கேட்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை அல்லாஹ்வுடைய வசனங்களை மஸ்ஜிதிலே அமர்ந்து நாம் பேசும் பொழுது அல்லாஹ் மன நிம்மதியை கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, ஹஃபதஹுமுல் மலாயிகா, வானவர்கள் இந்த சபையிலே சூழ்ந்திருக்கிறார்கள். எந்த சபையில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அமர்ந்து இறைவேதம் ஓதப்பட்டு மார்க்க சொலிப்பு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த சபையில் வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். வ கஷியத்துஹும் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மஸ்ஜிதில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுவது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, அதை தேடி வருவது, அந்த சபையிலே அமர்வது இருக்கிறது. முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நமக்கு அல்லாஹ் தஆலா மன நிம்மதியை கொடுக்கின்றான், மன அமைதியை கொடுக்கின்றான், நமது உள்ளத்தில் இருக்கின்ற நோயை நீக்குகின்றான். அடுத்ததாக அந்த சபையில் வானவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சூழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வ ذكرஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹ் தஆலா வானவர்களிடத்திலே இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களை பற்றி பெருமையாக அல்லாஹ் நினைவு கூறுகிறான். என் அடியான் இந்த இடத்தில் பேசுகின்ற பொழுது என்னுடைய அடியார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை பற்றி யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்து இறை மார்க்க சொற்பொழிவை கேட்கின்றோமோ அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா வானவர்களிடத்திலே கூறுகின்றான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் என்றால் இந்த அமர்வு, இந்த சபை இருக்கிறதே அவ்வளவு உயர்வு மிக்கது, மகத்துவமிக்கது, அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமானது, அல்லாஹ்வினுடைய நேசத்திற்குரியது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை இல்லத்தில் வந்து அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதில் அமர்ந்து கல்வி கேட்பது இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அபி உமாமா அல்-பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், தபரானிலே ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் கதா இலல் மஸ்ஜித் லா யுரீது இல்லா யதஅல்லம கைரன் அவ் யஅலமுஹு கான லஹு அஜ்ரின் ஹாஜ்ஜின் தாமின் வ தாமன் ஹஜ்ஜத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் மஸ்ஜிதுக்கு வந்து வருகிறார், அந்த வருவதனுடைய நோக்கம் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த எண்ணத்தில் எவர் ஒருவர் மஸ்ஜிதுக்கு வருகிறார்களோ அவருக்கு உரிய நன்மை என்ன தெரியுமா? கான லஹு கஅஜ்ரின் ஹாஜ்ஜின், ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மஸ்ஜிதுக்கு நாம் வருவதனுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோடு எவர் ஒருவர் மஸ்ஜிதுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஹஜ் செய்த நன்மை, முழுமையான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அன்பிற்குரியவர்களே, இந்த ஆர்வத்தை நாம் அதிகமாக ஊட்ட வேண்டும். மஸ்ஜிதில் அமர்ந்து இறை மார்க்கத்தை நாம் குர்ஆனை ஓதி விளக்கம் கொடுக்கின்ற பொழுது, நபிமொழியை பேசுகின்ற பொழுது நமக்கு இவ்வளவு உயர்ந்த ஒரு நன்மை கிடைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வுடைய நினைவை கூர்ந்து இறை அச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு ஏராளமான
ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5374 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவைகள் எல்லாம் எங்கே நடைபெற்றது? ரசூலுல்லாஹி சபையிலே அமர்ந்து அந்த திண்ணை தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை போதித்தார்கள், ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார்கள், ஹதீஸ்களை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பாங்க. மற்ற சஹாபாக்கள் வேலைக்கு போவாங்க, வியாபாரத்துக்கு போவாங்க. ஆனால் அவர்களை விட அதிகமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருப்பார்கள். வயஹ்ஃபதுன ஹதீஸஹு, ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து கொள்வார்கள். பல ஹதீஸ்களை அறிவிக்கின்றார்கள் என்றால் அதிகம் ஹதீஸ்களை குறைந்த காலத்தில் அறிவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த நபி தோழர்கள் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி எவ்வளவு இல்மை அங்கே மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் இன்றைக்கும் மஸ்ஜித் நபவியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் அங்கே தர்ஸ் நடக்கிறது, மார்க்கம் போதிக்கப்படுகிறது, அதை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அதுபோன்று நாம் மஸ்ஜிதுகளில் ஆபாதாக இறை மார்க்கத்தை எப்பொழுதும் சொல்லக்கூடியவர்களாக, மக்களுக்கு இதிலே ஆர்வமூட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவேதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பதை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ் அபூ ஹுரைரா அவர்கள் இவ்வளவு ஹதீஸ்களை அறிவிக்கிறார், என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், லௌலா ஆயத்தானி மின் கிதாபில்லாஹ் மா ஹதஸு ஹதீஸன் கஸீரா. அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த 2 ஆயத்துக்கள் கூறியதின் காரணமாகத்தான் நான் பல ஹதீஸ்களை அறிவிக்கின்றேன். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 159வது வசனம், இன்னல் லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி மார்க்கத்தை தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு யார் அதனை மறைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மக்களுடைய சாபம் உண்டு என்ற இறைவசனத்தை கண்டு பயந்து அஞ்சுதான் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தார்கள் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்வில் அதே மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்க இல்மை நாம் தேட வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற அந்தஸ்து இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீ இல்மன் ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தீனை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய உள்ளத்தில் மறுமையுடைய பயம், சிந்தனை வர வேண்டும் என்று தேடி வருகிறார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தினுடைய பாதையை எளிமையாக ஆக்குகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த இல்மை நாம் ஒவ்வொருவரும் தேடிக் கொள்ள வேண்டும். இல்மை கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இறையச்சம் ஏற்படுவதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில் நமக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றியை தருகின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத் தலாக்கிலே கூறுகின்றான், வம யத்தகில்லாஹ் வ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். எவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துகிறார்களோ, அல்லாஹ் தடை விதித்த பாவங்களிலிருந்து விலகிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை இறைவன் எளிமையாக ஆக்கி வைத்து விடுகிறான். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களுக்கு ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக கொடுக்கின்றான் என்று சொல்கிறான். வம யதவக்கல் அலல்லாஹ் ஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். எனவே நம்முடைய வாழ்வில் மஸ்ஜிதுகளில் நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் பேச வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறையச்சத்தின் மூலமாகத்தான் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் தஆலா இறையச்சம் உடையவர்களுக்கு உலக வாழ்வில் எவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா போக்கி விடுகிறான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதே சூரத் தலாக்கினுடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வம யத்தகில்லாஹ். யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ வ யுகஃபிரு அன்ஹு ஸய்யிஆத்திஹி வ யுஅஸிமு லஹு அஜ்ரா. அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா யுகஃபிரு அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவருடைய பாவங்களை அல்லாஹ் போக்கி விடுகிறான்.
ஒரு அடியாருடைய உள்ளத்தில் இறையச்சம் வர வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பயம் வந்து விடும் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைக்கு கீழ்ப்படுகிற எண்ணம் வந்து விட்டால் யுகஃபிரு அன்ஹு ஸய்யாத்திஹி, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். வ யுஅஸிமு லஹு அஜ்ரா, அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை வழங்குகிறான் என்று ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருடைய உள்ளத்தில் இறையச்சத்தினுடைய அவசியத்தையும் இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமர்விலே நாம் அமர்கின்ற நோக்கம் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அடுத்ததாக உங்களுக்கு ஆலிமாக்கள் உரை ஆசிரியர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த உரையை அமைதியாக காத்து முழுமையாக இருந்து அந்த சொற்பொழிவுகளை கேட்டு நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிய புரிவானாக. ஆமீன். வ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.